மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக என்னடா அது எப்போ பார்த்தாலும் இவங்களை வந்து குறை சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது தான். என்ன பண்ணுறது, இவங்க பண்ணுற அட்டூழியம் வந்து இதெல்லாம் வந்து கேட்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. பார்க்கும் போதே நமக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது, கோபம் வந்து அந்த அளவுக்கு வருது. ஏன்னா இவங்க இப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து நடந்துக்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே எனக்கே ஒன்றும் புரியல. நமக்கு அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரே கோபமாக வருது. நானும் இதை வந்து எத்தனை முறை தான் இவங்களை பற்றி குறை சொல்லி போடுறது, தயவு செஞ்சு இது வந்து பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானே நினைப்பேன். ஆனால் இவங்க பண்ணக்கூடிய செயல்பாடு எல்லாமே பார்க்கும்போது நமக்கே வந்து கோவம் வருது. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அந்த வீடியோவை பாருங்கள். படிங்க, நீங்கள் தானே பார்க்குறீங்க, படிங்க. டெட்டனேட்டர் சொல்ல சேர்த்து இந்த நக்கலிங்க வேணாம் தம்பி, நக்கலிங்க வேணாம். உங்கள் பேர் ராஜன். எவ்வளோ நினைக்க மாட்டீங்களா? நீ தூர் போடுறேன் ஏன்டா வரீங்க? சம்மந்தப்பட்டவங்க அந்த பொண்ணு பண்ணக்கூடாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ இவரு செயல்படுறது காவல்துறை அதிகாரி இவங்களுடைய செயல்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா, காவல்துறையை வந்து எப்படி எந்த அளவுக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு நபரை வந்து கொண்டு போனா எந்த அளவுக்கு வந்து அதிகாரமா அதிகாரத்தோடு இவர் வந்து பேசுறாரு. இவர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவா அல்ல போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறது அந்த நபரை வந்து யாரு உன்னையெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருப்பேன், என்ன இப்படி நிற்கிற, இதெல்லாம் உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் சொல்லி தரலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. நான் அவரை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் முதல்ல உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி தரலையா? யார்கிட்ட எப்படி பேசணும், மரியாதையாக பேசணும், அடக்கமாக பேசணும், ஒழுக்கமாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி தரலையா? அச்சுறுத்துற மாதிரியே பேசுகிறீங்க. என்ன தான் நினச்சிருக்கீங்க நீங்கள்? ஒரு இல்லாத ஏழைப்பாளையம்லாம் வந்து அவங்களை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு அன்னைக்கு அப்படி தான் பார்க்குறேன், சென்னையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நபரை போட்டு அடிக்கிறாங்க, இது மாதிரிலாம் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருப்பீங்க? இது நீங்கள் சொல்கிறதுக்கு வேறு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க. ஏன் அந்த நபர், அந்த இளைஞர் உங்களை வந்து என்ன பண்ணார்? அவர் என்ன குற்றவாளியா? யாரையும் கொலை பண்ணிட்டாங்களா? இல்லை எந்த பொண்ணாவது வந்து கற்பழிச்சு இது பண்ணிட்டாங்களா? இல்லை நான் 4 பார்க்குற பொண்ணுங்கள்ட்டலாம் வந்து பழகிட்டு அவர் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்கா? எத்தனை கேஸ் இருக்குது? தேவையில்லாமல் எதுக்கு பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்கள் தான் பணிந்து பேசணும். அவர் எப்படி வேணாலும் நிற்பார். அது கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகாரமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஒரு எம்எல்ஏ வந்து நீங்கள் தான் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கை கட்டி வாயை மூடிட்டு ஒழுக்கமாக வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு அந்த நபரை பிடிச்சி மிரட்டுற தூணியில் யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சுக்க தம்பி அப்படின்றீங்க. யார் நீங்கள்? எம்எல்ஏ தான் நீங்கள். அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா அதிகாரங்கள்ட்ட இருக்குது. ஒருவேளை அவர் மேலே எதுவும் புகார் இருந்தால் காவல்துறை அதிகாரி தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க. அவங்க தான் கேள்வி கேட்கணும். இந்த விசாரணை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து திறமசாலியும் கிடையாது, புத்திசாலியும் தெரியுது. பேசும்போதே தெரியுது. முதல்ல வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து எப்படி நாகரிகமா பேசணும், எந்த அளவுக்கு மரியாதையா பேசணும் அப்படிங்கறத முதல்ல நீங்க தான் கத்துக்கணும். நீங்க வந்து அவருக்கு பணம் எடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.